அனைவருக்கும் வணக்கம். எளிமின் விளிமின் குடிசார் மத யாராவது மீன் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி உருளைக்கிழங்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோ 1150 ரூபா. இது 1000 ரூபா. இது வந்து 1150 ரூபா. வீடியோ எடுக்க விட்ட அனைத்து அண்ணன்களுக்கும் நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. வாங்க வெங்காய ரேட்டு எல்லா ரேட்டும் பார்ப்போம். 450 ரூபா போகுதாம்மா இந்த வெங்காயம். அண்ணே சொல்கிறாங்க 450. அண்ணா ஓகேண்ணா 450. இது வந்து 950. இந்த வெங்காயம் வந்து 950 ரூபா போகுன்னு சொல்கிறாங்க அண்ணா. சரி, இது வந்து 550 ரூபா சொல்கிறாங்க அண்ணா. இது 550 ரூபா வரைக்கும் போகுது அண்ணா. சரி, இது வந்து 650 ரூபா போகுது இந்த வெங்காயம். இது வந்து 800 ரூபா. இந்த தக்காளி வந்து 220 ரூபா. 15 கிலோ டிப்பர் வந்து 220 ரூபா. இந்த டிப்பர் வந்து 250 ரூபா. 15 கிலோ இருக்கும் 250. இந்த டிப்பர் வந்து 220 ரூபா. 15 கிலோ. இது வந்து 250 ரூபா. 15 கிலோ இந்த தக்காளி வந்து. இந்த தக்காளி 250. 15 கிலோ டிப்பர் 250. இது வந்து 260. 15 கிலோ டிப்பர் வந்து 260. இது வந்து 240 ரூபா. 15 கிலோ டிப்பர் வந்து 240. இது வந்து 250 ரூபா. 15 கிலோ டிப்பர் வந்து 250. இந்த டிப்பர் 250 ரூபா. 15 கிலோ.
270 ரூபா 15 கிலோ. இது வந்து 270. இது 270 ரூபா. இதெல்லாம் வெளியூருக்கு போகிறதுக்காக தக்காளி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெளியூர் போகுது. வெண்டைக்கான்னு பார்த்தீங்கன்னா இது 300 ரூபா சொன்னாங்க ஐயா. இந்த வெண்டைக்காய் வந்து 300 ரூபா. 300 ஒன் பேக். கொத்தவரங்கான்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க ஐயா. பாவக்காய் 400 500 அந்த ரேட்டுக்குள்ளே போகுது தம்பி அப்படின்னாங்க. 400 500க்குள்ளே போகுது தம்பி அப்படின்னாங்க. அரசாணிக்காய் வந்து 60 கிலோ வந்து 500 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. பீட்ரூட்னு பார்த்தீங்கன்னா 300ரூவாலேருந்து 350 ரூபா வரைக்கும் பீட்ரூட் போகுது. உருளைக்கிழங்கு வந்துருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்தேன். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 300ரூவாலேருந்து 350 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. 300 to 350. 30-32 கிலோக்கு மேலே வரும். இது ஒரு பையும் 32 kg. 300 to 350. கருவேப்பிலன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபா வரைக்கும் ரேட்டு போகுதுன்னு சொன்னாங்க. பீக்கன் வந்து 500 ரூபா 600 ரூபா அப்படி சொன்னாங்க. அதுவுமே 500 ரூபா. சுரக்காய் 500 ரூபா வரைக்கும் போகுது சொன்னாங்க. இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது தம்பி அப்படின்னாங்க. 500 to 600. 500 550 ரூபா வரைக்கும் புடலங்காய் போகுதுன்னு சொன்னாங்க. 500 550. ஏன்னா ஓணம் பண்டிகை தம்பி வருது தம்பி, நாளைக்கு இந்த ரேட்டு போகாது தம்பி அப்படின்னு அந்த அன்னை சொன்னாங்க. வியாபாரி அண்ணே. ஐயா பச்சை மிளகா தூக்கிட்டு இருக்காங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 350 400 300 அந்த ரேட்டுக்குள்ளே 350 400க்குள்ளே போகுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. ஒரு அண்ணே சொன்னாங்க. இது வந்து கல்யாண பூசணிக்காய் அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோயா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஐயா எடுத்துருந்தார். எவ்வளோயான்னு கேட்டேன். ஒரு 30 ரூபாலேருந்து 35 ரூபா வரும் தம்பி 1 கிலோ அப்படின்னு சொன்னாங்க. கல்யாண பூசணிக்காய். அது அல்வா பூசணிக்கான்னு சொல்லுவாங்க தம்பி. இது கல்யாண சீசன் அப்போ மட்டும்தான் ஓடும் அப்படின்னு சொன்னாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமெலாம் கல்யாண சீசன் தம்பி, அதனால் இது இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. ஒவ்வொரு காயுமே 10 கிலோவுக்கு மேலே 8 கிலோவுக்கு மேலே தான் வரும். இது வந்து நம்ம திஷ்டி பூசணிக்காய் சொல்லுவோம். இது வந்து அரசாணிக்காயின்னு திருப்பூர் பக்கம் அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க. மஞ்சள் பூசணிக்காய் அப்படி நிறையா பேர் இருக்குது அதுக்கு, அந்த காய்க்கு.
விலை சொன்ன அனைவருக்கும் நன்றி, பார்க்குற உங்களுக்குமே நன்றி. இன்றைக்கி வந்து கொத்தமல்லின்னு பார்த்தீங்கன்னா 3 கட்டு 100 ரூபாய்க்கும் 1 கட்டு 40 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இது வந்து புதினா வந்து 8 ரூபா சொன்னாங்க. ஒரு கட்டு அப்படியே 8 ரூபா. கருவேப்பிலை ஒரு கிலோ வந்து 30 ரூபா சொன்னாங்க. கருவேப்பிலை ரேட்டு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாறும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணே. ஒரு கிலோ வந்து 30 ரூபா கருவேப்பிலை. அனைவருக்கும் நன்றி. முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தேன். பைனாப்பிள் வந்திருக்கு. பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயிலாக 60 ரூபாய்க்கும் ஹோல்சேலாக 50 ரூபாய்க்கும் விற்றுட்ருந்தாங்க ஒரு அண்ணே. ரீட்டெயிலாக விற்றுட்ருந்தாங்க. அண்ணே ஹோல்சேல் ரேட் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்டேன். 50 ரூபா நான் கொடுத்துடலாம் தம்பினாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.